தன்னுடைய வருமானத்தில் அவர் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை, அதாவது முதல்ல அவங்க ஐபிஆர்எஸ்ல வந்து அந்த காப்புரிமையை வந்து பெறக்கூடிய ஒரு அனுமதியை கொடுத்திருந்தார்கள். பிறகு அதனை ரத்து செய்துவிட்டு அந்த அந்த முழு பொறுப்பையும் அவர்கள் மியூசிக் யூனியனுக்கு, அதாவது இசைக்கலைஞர்களுடைய அந்த சங்கம் இருக்குது இல்லையா, அந்த யூனியனுக்கு வந்து அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறாங்க. தன்னுடைய வருமானத்தில் அவர் ஒரு ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை அந்த மியூசிக் யூனியனுக்கு வழங்குகிறார். அதனுடைய வருமானத்தில் ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து அந்த இசைக்கலைஞர்களுக்கு, மியூசிக் யூனியன் சங்கத்துக்கு அந்த ரெவன்யூ வந்து போகுது, அந்த ரைட்ஸ் வந்து போகுது, அந்த ராயல்ட்டி வந்து போகுது. அதாவது அந்த இசைக்கலைஞர்களும் பயன்படட்டும், அதாவது தன்னோட பணியாற்றிய அந்த இசைக்கலைஞர்கள் அவங்களுடைய அந்த பிலாங்கிங்ஸ் எல்லாருமே இருப்பாங்க இல்லையா. அதே மாதிரி இன்றைய இசைக்கலைஞர்கள் எல்லாருக்குமே சேர்த்து அதனுடைய அந்த பலனானது கிடைத்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய வருமானத்தின் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை அவர் இசைக்கலைஞர்களுக்கு அவர் செலுத்துகின்றார் அப்படின்ற விஷயம் இன்னைக்கு யாருக்கும் தெரியாது. நான் அதை பதிவு பண்ண வைக்கிறேன். ஏன்னா அவர் இந்த விஷயத்தை வந்து அவர் அன்றைய பொழுதில் திரு தீனா அவர்கள் வந்து மியூசிக் யூனியனுடைய அந்த தலைவராக இருக்கும் பொழுது அந்த தீனா அவர்கள்ட்ட இந்த பொறுப்பை வந்து அவர் இதுக்கான ஒரு விஷயத்தை அவர் சைன் பண்ணியிருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவலை நான் வந்து இதில் நான் பதிய வைக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இசைக்கலைஞருக்கு அந்த காப்புரிமையை கோருவதற்கு ஒரு உரிமை இருக்கிறது. இப்ப வந்து அன்றைய காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரைட்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஆடியோ கேசட்டுகள்ல மட்டும்தான் அன்னைக்கு நம்ம வந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருந்தோம். ஸோ அப்போ வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த ப்ரொடியூசர்ஸ் கிட்ட வந்து அவங்க பேமெண்ட் கொடுத்துட்டு அந்த ஆடியோ உரிமையை அவர்கள் வாங்கியிருப்பார்கள். ஆடியோ உரிமையை கேசட்டுகளில் அவர்கள் காப்பி செய்வதற்கு, கேசட்டுகளை விற்பனை செய்வதற்கு அந்த உரிமையை வாங்கியிருப்பார்கள். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு வட்டத்துக்குள்ளதான் அந்த விஷயம் அன்னைக்கு இருந்தது. இன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த இசையினுடைய அந்த பரிமாண விற்பனை என்பது இன்னைக்கே பாக்குறோம். ஒரு ஒரு சேல்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க தியேட்டர் சேல்ஸ் இருக்குது, சேட்டலைட் சேல்ஸ் இருக்குது, ஃபாரின் சேல்ஸ் இருக்குது. இப்போ வந்து இது மாதிரி ஒவ்வொன்று இந்த மாதிரி ஒரு மல்டிபிளான ஒரு விஷயங்கள் இன்னைக்கு வந்து சேல்ஸ் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது அன்றைக்கு அந்த கேசட்டுகள் வடிவத்துக்கு தான் அன்றைக்கு குறிப்பிட்ட அந்த கேசட் நிறுவனங்கள், அந்த நிறுவனமே கேசட் நிறுவனமாக தான் இருந்தது. கேசட் நிறுவனங்களுக்கு மட்டுமே அவர் வழங்கி இருக்கிறார். ஸோ இன்று இப்போ வந்து இன்டர்நெட்டு, இந்த ஆன்லைன், இந்த சோசியல் மீடியாஸ் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து இன்னைக்கு ரொம்ப பிராடா வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மிக அதிக அளவுல வேண்டி விரும்பி கேட்கக்கூடியது. ஏன்னா தமிழர்கள் வந்து உலகம் முழுவதும் இருக்கிறாங்க. ஸோ உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் வந்து திரு இளையராஜா அவர்களுடைய இசையை கேட்கிறாங்க. ஸோ அந்த இளையராஜா அவர்களுடைய இசையை கேட்கும் பொழுது